ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் வருகிற தேவனுடைய வார்த்தையை கேட்டு பயன்படுகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ஆண்டவர் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த வசனங்களை தியானித்து ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, துன்மார்க்கனை கர்த்தர் அழிக்கிறார், நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களை மாற்றப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாசஸ்தலங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் வசிக்கிற அந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் நீதிமான் எங்கேயோ வேதம் சொல்லுகிறது, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்ற விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்ப 2 பேர் 3 பேர் இருந்தா அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சிறிய குடும்பம், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பில் நிறைக்கப்பட்ட குடும்பம், அவரையே சதா காலம் அவரையே நோக்கி பார்க்கிற குடும்பம். அப்பொழுது அவர் நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருந்தால் அந்த வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது அவருடைய ஆளுகை அந்த இடத்துல காணப்படும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நிறைய நேரங்களில் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். சமீபத்தில் நீண்ட நாள் ஆராதனைக்கு வராமல் ஒரு தாயார் வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய 3 மகள்களும் ஆண்டவரை அறிந்து கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள். மருமகள் வந்து சொன்னால், நீ இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நான் பார்த்துக்கிறாத்தன்னு சொல்லி அவர்களை வழி நடத்தினார். கடைசி அந்த அம்மா சொன்னாங்க, அவ பேச்சை கேட்டு என் குடும்பமே நாசமா போச்சு, நான் கர்த்தரை விட்டு விலகி நின்றேன். ஆனால் ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற உணர்வு எனக்குள்ளே வந்து விட்டது, நான் வந்து விட்டேன் அப்படி என்று. சிலரெல்லாம் நான் பார்க்கிறேன், ஓடி வருகிறார்கள் ஆராதனைக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது உங்கள் நடுவில் அவர் வாசமாய் இருப்பார். அவர் உங்கள் நடுவில் வாசமாயிருந்தால் உங்கள் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும், நன்மையினால் நிரப்பப்படும், செழிப்பு உண்டாகும். காரியத்தை அவர் அப்படி நடத்த ஆரம்பித்து விடுவார். நீங்கள் வென்றால் ஒன்றை சோதித்து பாருங்கள். நீங்கள் நல்ல ஜெபிக்கிற குடும்பம், கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம், கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற குடும்பம், கர்த்தரை உயர்த்துகிற குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பமாய் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்து விடுகிறார். அந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தரை துதிக்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன செடி வைத்து நீங்கள் வளர்த்தால் கூட அது செழிப்பாக இருக்கும். அதில் கனிகள் நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் அந்த காரியத்தை செய்து பாருங்கள், அது கனி நீங்கள் நினைப்பதை விட மேலாக தரும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். Generational blessing that comes from the Lord. When you seek your God, when you accept your God to occupy, rule over you, then God bless you each and everything.
that you had for you, for your family. It becomes a generational blessing. அது உங்களுக்கு வாசஸ்தலங்கள், அது உங்களுடைய வம்சவழி ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு விடும், கொண்டு வந்து விடும். 1000 தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் நிற்கும். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் இதுதான். உன் வாசஸ்தலம் அவரால் ஆசீர்வதிக்கப்படும். நீ நீதிமான், உன் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். இனி உன் கவலைகள் மாறிவிடும். உன் கண்ணீரை கர்த்தர் துடைத்து விடுவார். கலங்காதே. கர்த்தர் இன்றைக்கு உன்னை மேன்மைப்படுத்துகிறார். மகிழ்ச்சியோடு அவரை பின்பற்றி அவரை துதி உயர்த்தி விடுவார். ஆமென்.